என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே நிலையிலுமே, எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே, எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன் செல்லவே, உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன் செல்லவே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே, எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், அரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே, எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகே நாரிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகே நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவர் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவர் என்று தள்ளிவிட்டாலும், இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, இந்த நாளிலுமே நிலையிலுமே, இந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, இந்த நாளிலுமே என் நிலையிலுமே, இந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். நாம் யாவர் கரங்களை தட்டி யாவருக்கும் தெரிந்ததான பாடல், உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கின்றேன் ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயாங்கிற பாடலை நாம் கரங்களை தட்டி பாடி தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்தலாம். உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, இந்த உடலும் உள்ளம் எல்லாம் தானே ஐயா, இந்த உடலும் உள்ளம் எல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா, கோதுமை மணி போல் உமக்காய் தினமும் பலன் கொடுப்பேன்
உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா இந்த உடலும் உள்ளம் எல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா இந்த உடலும் உள்ளம் எல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா எனது ஜீவனை மதிக்கவில்லை ஒரு பொருட்டாய் நான் கணிக்கவில்லை எனது ஜீவனை மதிக்கவில்லை ஒரு பொருட்டாய் நான் கணிக்கவில்லை எல்லாருக்கும் நான் எல்லாமானேன் எல்லாருக்கும் நான் எல்லாமானேன் அனைவருக்கும் நான் அடிமையானேன் அனைவருக்கும் நான் அடிமையானேன் உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா இந்த உடலும் உள்ளம் எல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா இந்த உடலும் உள்ளம் எல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் என்னை அசைப்பதில்லை எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் என்னை அசைப்பதில்லை மகிழ்வுடன் தொடர்ந்து ஓடுகிறேன் மகிழ்வுடன் தொடர்ந்து ஓடுகிறேன் மனநிறைவோடு பணி செய்வேன் மனநிறைவோடு பணி செய்வேன் உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா இந்த உடலும் உள்ளம் எல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா இந்த உடலும் உள்ளம் எல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா எனது பேச்செல்லாம் உமக்காக எனது செயல் எல்லாம் உமக்காக எனது பேச்செல்லாம் உமக்காக எனது செயல் எல்லாம் உமக்காக எழுந்தாலும் நடந்தாலும் உமக்காக எழுந்தாலும் நடந்தாலும் உமக்காக அமர்ந்தாலும் படுத்தாலும் உமக்காக அமர்ந்தாலும் படுத்தாலும் உமக்காக உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா இந்த உடலும் உள்ளம் எல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா இந்த உடலும் உள்ளம் எல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா அல்லேலூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் யாவரும் அப்படியே எழுந்து நின்று ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். நாம் யாவரும் சிறிது நேரம் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா நன்றி ராஜா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா உமக்கு நன்றி ஹல்லேலூயா 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 ஓ நன்றி ராஜா உம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஓ கர்த்தர் நமக்கு கொடுத்த நல்ல பலத்திற்காக சுகத்திற்காக கடந்த 6 மாத கால அளவும் கர்த்தர் நம்மை கண்ணின் மணியை போல பாதுகாத்து இந்த 7ஆம் மாதத்தில் நாம் நடத்தி வந்தபடியினால கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிக்கலாம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா 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 நன்றி ராஜா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு கூட இருப்பவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா 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 நன்றி 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 ராஜா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓரே ஹரபாதா நல ஹரபார ராமதுன ரபாதா நல ஹரபாரபா உமக்கு நன்றி
எங்களுக்கு முன்பாக கடந்து செல்லுகிற தெய்வமே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதத்தை கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்து ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக நீர் கடந்து செல்லுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா கோணலானவைகளும் இயேசுவின் நாமத்தில் செவ்வையாய் மாறுகிறதற்காக உமக்கு நன்றி ராஜா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஹalleluya நன்றி ஹரபதனல ஹரபர ரமதுனர பதனல ஹரபரபா ஓ துரிரி பதனல ஹரபரபா உமக்கு நன்றி. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோ. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோ. வேகம் சென்றிடுவோ, வேகம் சென்றிடுவோ. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே என்றும். ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே என்றும். ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா என்றென்றும் போற்றிடுவோ, என்றென்றும் போற்றிடுவோ. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே என்றும். ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே என்றும். ஓசன்னா ஜெயம் நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமுமில்லை கலக்கமில்லை, பயமுமில்லை கலக்கமில்லை, கர்த்தர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே என்றும். ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. யோர்தானில் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எதிர் நின்றாலும், யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எதிர் நின்றாலும், பயமுமில்லை கலக்கமில்லை, பயமுமில்லை கலக்கமில்லை, மீட்பர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே என்றும். ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே என்றும். ஓசன்னா ஜெயம் நமக்கே. யாவரும் சொல்லலாம். துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமுமில்லை கலக்கமில்லை, பயமுமில்லை கலக்கமில்லை, கர்த்தர் நம்முடனே, கர்த்தர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே என்றும். ஓசன்னா ஜெயம் நமக்கே,
ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயம் நமக்கு என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கு என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கு அல்லேலூயா துதி மகிமை என்றும் அல்லேலூயா துதி மகிமை அல்லேலூயா துதி மகிமை என்றும் அல்லேலூயா துதி மகிமை ஏசு ராஜா எங்கள் ராஜா ஏசு ராஜா எங்கள் ராஜா என்றென்றும் போற்றிடுவோ ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயம் நமக்கு என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கு ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயம் நமக்கு என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கு என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கு நன்றி ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே ஓ நம்முடைய தேவன் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனா இருக்கிறார் ஓ ஹalleluya நன்றி ரிகா ரபதன லகர பர ரபதுன ரபதன லகர பரபா ஓ அந்நாளில் இஸ்ரவேல் ஜனத்திற்கு பின்பாக பார்வோனின் சேனை துரத்தின பொழுது ஓ முன்பாக செங்கடல் இறந்த பொழுது ஓ நாங்கள் என்ன செய்வது என்று அவர்கள் குழம்பி நின்ற நேரத்தில் யாவரும் அதிசயப்பட்டு அவர்களுடைய இருதயம் பூரிக்கத்தக்களவாக கர்த்தர் ஒரு பாதையை கர்த்தர் ஒரு புதிய பாதையை அவர்களுக்கு உருவாக்கினார் ஓ ஹalleluya ரிகா ரபதன லகர பரபா ஓ நமக்கு ஜெயம் தருகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் ஹalleluya ரிஷா பரதுன ரபதன லகர பரபா ஓ யாவரும் கரங்களை தட்டி மகிமைப்படுத்தலாம் ஓ ரிகா ரபதுன ரபதன லகர பரபா என் தேவன் எனக்கு முன்பாக கடந்து செல்லுகிறார் ஓ ஹalleluya நன்றி ரிஷா பரதன லகர பரபா நான் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்வேன் என்று சொல்லுகிற தேவன் நமக்கு முன்பாக கடந்து சென்று எல்லா கோணலானவைகளையும் அவர் செவ்வையாய் மாற்றுகிற தேவன் ஹalleluya ரிஷம்பரதுன ரபதன லகர பரபா ஓ இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் எந்த துஷ்ட கிரியைகளும் நம்மை மேற்கொள்ள போவதில்லை எந்த மாம்சீக மனிதனும் நம்மை மேற்கொள்ள போவதில்லை ஓ கர்த்தர் நமக்கு முன்பாக அவர் கடந்து சென்று கொண்டிருக்கிறார் ஹalleluya ரிஷம்பரதுன ரபதன லகர பரபா ஓ ரிரி ரிபதன லகர பரபதுன ரபதன லகர பரபா ஓ ஹalleluya நன்றி ரிஷம்பரதுன ரபதன லகர பரபா ஓ நாகூமிலே சொல்லப்பட்டபடியாக ஓ துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி ஓ வீணான நஷ்டங்கள் துயரங்கள் நமக்கு இல்லை ஹalleluya ரிஷம்பரதுன ரபதன லகர பரபா ஓ துரி ரிபதன லகர பரபா உமக்கு நன்றி ஆண்டவரே யாவரும் சத்தமாய் சொல்லலாம் ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயம் நமக்கு ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயம் நமக்கு என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கு துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும் தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும் துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும் தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும் பயமும் இல்லை கலக்கமில்லை பயமும் இல்லை கலக்கமில்லை கர்த்தர் நம்முடனே ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயம் நமக்கு என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கு என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கு என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கு துணரபதன லகர பரபா ஓ கிறிஸ்துவை நாமத்தை நிமித்தம் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் ஆண்டவரே அப்பா எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தின இம்மாடு வேளரே உமக்கு நன்றி ஆண்டவரே ஓ ரிஷம்பர துணரபதன லகர பரபா ஆபிரகாமை அழைத்த தேவன் ஓ நம்மோடு கூட அவர் இருக்கிறார் ஆபிரகாம் தான் போகிற தேசம் இன்னதென்று அறியாது ஓ புறப்பட்டு போன ஆபிரகாமோடு கூட கர்த்தருடைய கரம் இருந்தது அந்த கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது ஓ ஹalleluya ரிஷம்பர துணரபதன லகர பரபா எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம் ரிகரபதுணரபதன லகர பரபா ஓ துரி ரிபதன லகர பரரம ரிஷம்பரதன லகர பரபா ஓ ரிரிகரபதன லகர பரபா ரிரிரிமதன லகர பரபா
உமக்கு நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. நீர் சர்வ வல்லமையுள்ளவர் ஆண்டவரே அப்பா. ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே அப்பா. நீர் செய்கிற காரியத்தை எங்கள் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே, நாங்கள் சிந்திக்க முடியாத, எங்களால் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரிஷம்பரதுனரபதனலகரபரபா. யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. யாவரும் சொல்லலாம். யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. யாவரும் கரங்களை உயர்த்தி ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா 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 உன்னத தேவனே, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. கண்மணி போல் காப்பவரே, ஆராதனை ஆராதனை, கழுகு போல சுமப்பவரே, ஆராதனை ஆராதனை, கண்மணி போல் காப்பவரே, ஆராதனை ஆராதனை, கழுகு போல சுமப்பவரே, ஆராதனை ஆராதனை. ஓசன்னா ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா 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 உன்னத தேவனே, ஓசன்னா 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 ஓசன்னா. ஹல்லேலூயா. ஓ நன்றி ராஜா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஆவியானவர், நீர் யோசனையில் பெரிய தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாய் நீர் நடத்துகிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது என்று எழுதியிருக்கிற வேதவசனத்தின்படியா நாங்கள் சோர்ந்து போய் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே குழம்பி போய் ஒரு இடத்துல உட்கார்ந்து விடாதபடி ஆண்டவரே அப்பா, இந்த புதிய மாதத்தில் கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தி கடந்து செல்லுகிறோம் ஆண்டவரே. தேவன் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் வெற்றி சிறக்க பண்ண போவதற்காக நாம் யாவரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். ஹல்லேலூயா. ஆவியானவர் எங்களை மகிமையாய் நீர் இந்த புதிய மாதத்தில் நடத்த போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா குறைவுகளில் நின்று எங்களை நீர் விடுதலை ஆக்கினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓரே ஹரபதுன ரபதனல ஹரபரப ரேரே வதனல ஹரபரரம. எல்லா துதியும் கனமும் மகிமையின் தேவனும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தாமே எங்களுடைய ஆராதனை நீர் மகிமைப்பட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீதியுள்ள நேரத்தையும் தேவரீர் நீர் பொறுப்பெடுத்து நடத்தும்படி ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது கர்த்தருடைய பிள்ளைகள் முன்பதாக வந்து வசனத்தை சொல்லக்கூடிய நேரம். முன்பதாக உன் பிரயாணை அழிவுக்கு மீட்டி உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கி கழுகுக்கு சமமாய் உன் வயதை திரும்ப வாழா வயதாய் போலாக்குகிறார். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார்.
கர்த்தருக்கு பயந்து அவர் வழியிலே நடிக்கிறானோ எவனோ அவன் பாக்கியவான். சங்கீதம் 128:1. கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். என் ஆத்மா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களில் வாஞ்சியமும் தவம் நடிக்கிறது. என் ஜீவனோட தேவனைய கர்த்தர் கம்பீர சத்தமிடுகிறார். சங்கீதம் 84:2. அல்லேலூயா. அழகாய் திரள் திரளாய் வெண்ணாடை அணிந்தோர் கூட்டத்துடன் அன்பர் இயேசுவின் முகம் கண்டு ஆனந்திப்போம் அந்நாளினிலே. அழகாய் திரள் திரளாய் வெண்ணாடை அணிந்தோர் கூட்டத்துடன் அன்பர் இயேசுவின் முகம் கண்டு ஆனந்திப்போம் அந்நாளினிலே. மகிமையின் நாளது, மகிமையின் நாளது, மகிமையின் நாளது, மகிமையின் நாளது, மகிமையின் நாளது, மகிமையின் நாளது. இயேசுவின் இரத்தத்தினாலே மாபெரும் மீட்பை அடைந்தோம். இயேசுவின் இரத்தத்தினாலே மாபெரும் மீட்பை அடைந்தோம். வெண்ணாடையை தரித்துக் கொண்டு ஆர்ப்பரிப்போம் அந்த நாளினிலே. வெண்ணாடையை தரித்துக் கொண்டு ஆர்ப்பரிப்போம் அந்த நாளினிலே. மறுகரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். மறுகரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். அழகாய் திரள் திரளாய் வெண்ணாடை அணிந்தோர் கூட்டத்துடன் அன்பர் இயேசுவின் முகம் கண்டு ஆனந்திப்போம் அந்நாளினிலே. பெயர்கள் எழுதப்பட்டோர் புண்ணிய தேசம் காண்பார். பெயர்கள் எழுதப்பட்டோர் புண்ணிய தேசம் காண்பார். அங்கே ஒரு பாதை உண்டு, தூதர்கள் அதிலே நடந்து செல்வார். அங்கே ஒரு பாதை உண்டு, தூதர்கள் அதிலே நடந்து செல்வார். மறுகரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். மறுகரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். அழகாய் திரள் திரளாய் வெண்ணாடை அணிந்தோர் கூட்டத்துடன் அன்பர் இயேசுவின் முகம் கண்டு ஆனந்திப்போம் அந்நாளினிலே. புத்தியுள்ள கன்னிகை போல பக்தியாய் ஆயத்தமாவோம். புத்தியுள்ள கன்னிகை போல பக்தியாய் ஆயத்தமாவோம். மகிமை தரும் மனநாளிலே மனவாட்டியாய் நாம் ஜொலித்திடுவோம். மகிமை தரும் மனநாளிலே மனவாட்டியாய் நாம் ஜொலித்திடுவோம். மறுகரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். மறுகரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே
மகிமையின் நாளது, மகிமையின் நாளது, மகிமையின் நாளது, மகிமையின் நாளது, மகிமையின் நாளது, மகிமையின் நாளது. மறுகரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். மறுகரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி உற்சாகத்தோடு சொல்வோம் அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. சங்கீத பகுதிக்காக யாவரும் எழுந்து நிற்போம். வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யாவரும் எழுந்து நிற்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 64ஆம் சங்கீதம். சங்கீதங்களின் புஸ்தகம் 64ஆம் சங்கீதம். அதில் 1வது வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் மாறி மாறி வாசியுங்கள். 10வது வசனத்தை நாம் யாவரும் சேர்ந்து இணைந்து வாசிக்கலாம். 64ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் முதல். சேர்ந்து வாசிப்போம். நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான். செம்மையான இருதயம் உள்ளவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். அல்லேலூயா. கர்த்தரின் வசனங்களின்படி நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்த காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். வேதாகமத்தை அப்படி கீழே வைத்துக் கொள்ளுங்க. கண்களை மூடி நம்முடைய அன்பின் செய்தி ஊழியத்திற்காக, விசேஷமாக நம்முடைய சபைக்காக, சபை விசுவாச குடும்பத்திற்காக தேவன் தாமே இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் கிருபையாய் நடத்தும்படி, தேவன் தம்முடைய அதிசயமாய் அவர் தம்முடைய கிரியையினால் நடத்தும்படியாக ஒருவர் நீங்கள் ஜெபம் செய்யுங்கள். மற்ற யாவரும் இணைந்து ஒரு மனதோடு ஜெபிப்போம். மற்ற யாவரும் இணைந்து ஜெபிப்போம். மனதாரம் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து உம்மை Praise the துதிக்கிறோம், Lord. ஆராதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம், நீங்க ஸ்தோத்திரம், கிருபை ஸ்தோத்திரம். பாராட்டியதுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, அல்லேலூயா. இரக்கம் பாராட்டுங்க அப்பா. ஆண்டவரே, அன்பின் செய்தி ஊழியமாக நடைபெறுகிற ஒவ்வொரு காரியங்களையும் அப்பா நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. கிருபையா நடத்துங்க, கிருபையா நடத்துங்க அப்பா. ஆண்டவரே, என் இந்த நாளில் ஆண்டவரே காணப்படுகிற அப்பா ஆண்டவரே, இந்த அன்பின் செய்தி ஊழியம் மூலமாக ஆண்டவரே திருவிருந்து ஆராய்ந்து நீங்க ஆண்டவரே இரக்கம் பாராட்டி ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் அப்பா நீங்க கூட்டு சேர்த்ததுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, இன்னும் இன்னும் அதிகமா ஆண்டாங்க பரிசுத்த அவையோடு நாங்க பரிசுத்த அலங்காரத்தோடு நிற்க ஆண்டவரே எங்களுக்கு இரக்கம் சாராட்டி அப்பா இம்மட்டும் நீங்க பாதுகாத்ததுக்காய் ஸ்தோத்திரப்பா. இன்னும் அதிகமா ஆண்டவரே நம்முடைய கருத்துல இருக்கிற களிமண் நாங்க அப்பா இன்னும் ஆண்டவரே நம்முடைய சுத்தம் போல் அப்பா நம்முடைய சித்தம் போடு ஆண்டவரே எங்களை வழி நடத்தி பலப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும். நம்முடைய வருகைக்கு நாங்க ஒவ்வொருவரும் ஆயத்தப்பட வேண்டும் அப்பா. ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே நம்முடைய கிட்டி சேர வேண்டும். ஆண்டவரே, ஆவிகள் நிரம்பி ஆண்டவரே அனல் உள்ளவர்களாக காணப்படவும் ஒவ்வொரு பிள்ளை மேல நம்முடைய ஆவியை நீங்க பொழிந்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, நீங்க திராட்சை செடியா இருக்கிறதுனால நாங்க கொடியா இருந்த நம்முடைய பிள்ளைகள் அப்பா உன்னையே அநேக கனிகள் கொடுத்து அப்பா நம்முடைய பிள்ளைகள் பலப்பட ஆசீர்வதிப்பீராக அப்பா. அன்பின் செய்தி மூலமாக நடக்கின்ற ஒவ்வொரு ஆண்டவரே ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவரே நீங்க ஆண்டவரை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி பிள்ளைகள் அப்பா இன்னும் அதிகமா பலப்படவும் ஆண்டவர் அநேக ஆத்மாக்கள் ஆதாயப்படவும் முடியாது. ஆண்டவரே, அநேக காரியங்கள்ல ஆண்டவரே நீங்க பெருக்கத்தை தந்து நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. தடைகள் எல்லாம் நீக்கி போடுங்க. ஒவ்வொரு பிள்ளையும் நம்முடைய ஆவியை ஊற்றுங்கப்பா.
பயபக்தியோடு தேவனுக்கு பயப்பட பயம் உள்ளத்தில் காணப்படவும் ஆண்டவரே பரிசுத்த அலங்காரத்தோடு உம்முடைய பிள்ளைகள் அப்பா உம்முடைய சபைக்குள்ள நிற்க ஆண்டவரை இன்னும் அதிகமா உம்மை கிட்டி சேர்ந்து வாழ பலப்பட ஊக்கப்பட முதலாம் விருத்தியில பங்கு உள்ளவரும் பாக்கியவான்களாய் காணப்பட இந்த திருவிருந்தில் ஆண்டவரை கலந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஆண்டவரை நீங்க இரக்கம் செய்ய வேண்டும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களை தாழ்த்திக்கிறோம் ஆண்டவரே, எங்களை தாழ்த்திக்கிறோம்ப்பா. வானமுடி சிங்காசனம் பூமி முடி பாதப்படி ஆண்டவரே உமது பாதப்படியில இருந்து நாங்க கெஞ்சி மண்டாடுகிறோம் அப்பா. ஆண்டவரே எங்க மேல இரக்கம் வைத்து இன்னும் கிட்டி சேர்ந்து அப்பா அம்மோட நாங்க ஐக்கியப்பட அப்பா உம கேட்ட பரிசுத்தத்தை ஆண்டவரே எங்களுக்கு மேல நீங்க ஊற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்துல எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை பலப்படுத்துங்க இப்பா. இன்னும் 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 அதிகமா மக்கள் நிலை நிற்க எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. ஆண்டவரை சபைக்கும் ஆண்டவரை எதிர்ப்பா நிற்கிற அந்தகார வல்லமைகளும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல பாதத்துக்கு கீழாக்கி ஜெபிக்கிறோம். நன்மை கிருபை எங்களை தொடர்ந்து இருப்பதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டோம்னா நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இப்பொழுது நமக்காக நாம் ஜெபிக்க போகின்றோம். இந்த மாதத்தின் முதலாவது வாரத்தில் வந்திருக்கக்கூடிய நீங்கள் என்னென்ன தேவைகளோடு என்னென்ன பாரத்தோடு கர்த்தருடைய சமூகத்திற்கு வந்திருக்கின்றீர்களோ இது நீங்க அப்பாவோடு கூட பேசக்கூடிய நேரம். ஒவ்வொருவரும் வாய்களை திறந்து உங்கள் தேவைகள் என்ன என்று ஆவியானவருக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்கள். உங்கள் வாய்களை திறந்து என்னென்ன எதிர்பார்ப்போடு என்னென்ன வாஞ்சையோடு கர்த்தருடைய சமூகத்திற்கு வந்திருக்கின்றீர்களோ அது அப்பாவோடு நீங்க கூட பேசுங்க. நம்முடைய ஜெபத்திற்கு அவருடைய செவிகள் திறந்திருக்கின்றது. நம்முடைய ஜெபத்திற்கு நம்முடைய இருக்கின்றபடியினால வாய்களை திறந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இது நீங்க தேவனோடு கூட பேசக்கூடிய நேரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இதய கண்மலை நீர்தானையா, உரிய பங்கும் நீர்தானையா. இதய கண்மலை நீர்தானையா, உரிய பங்கும் நீர்தானையா. பொதுவும் மோடு இருக்கின்றே வலக்கரம் பிடித்து தாங்குகின்றே. எப்போதும் உம்முடன் இருக்கின்றே வலக்கரம் பிடித்து தாங்குகின்றே. வலக்கரம் பிடித்து தாங்குகின்றே. ஆசையெல்லாம் நீதானையா நீர்தானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா. தேவையெல்லாம் நீர்தானையா. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. கம்மி பண்ணுங்க. அன்பின் பொருளாக பிதாவினே, நன்றியோடு உம்மை துதிக்கின்றோம் ஸ்தோத்திரிக்கின்றோம். இந்த நாளிலும் விசேஷமாக நீர் எங்களோடு கூட பேசுவீராக. தேவன் தாமே ஜெபித்த ஒவ்வொரு காரியங்களையும் இப்படி சன்னிதானத்தில் நீர் ஏற்றுக்கொண்டபடி நான் உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆவியானவரே நீங்க பொறுப்படுங்கப்பா, மகிமைப்படுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். தயவு செய்து உட்காருங்கள். என்ன பண்ண சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மாதத்தில் முதலாவது வாரத்தில் கர்த்தருடைய சமூகத்திற்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மிகுந்த அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில அறிவிப்புகள். இந்த மாதத்திற்கான சில அறிவிப்புகள். கர்த்தருக்கு சித்தமானால் ஒவ்வொரு கூட்டங்களும் கர்த்தருக்கு சித்தமானபடி நடைபெறும். நமக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும்
காலை 9 மணி முதல் சரியாக 11:30 மணி வரைக்கும் நமக்கு பரிசுத்த ஆராதனை நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் முதலாவது ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த திருவிருந்து ஆராதனையாக நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமையும் சாயங்காலம் 6:30 மணி முதல் 7:30 மணி வரை நமக்கு வேத பாட வகுப்பு நடைபெறும். அதே போல் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளிலும் நமக்கு காலையில் தனிநபர் ஆலோசனை ஜெபம் உண்டு. செவ்வாய்க்கிழமை மத்தியானம் 2 மணி முதல் 3 மணி வரைக்கும் பெண்கள் ஐக்கிய ஜெபம் உண்டு. அதே போல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இரவு 7 மணி முதல் 8 மணி வரைக்கும் ஆண்கள் ஐக்கிய ஜெபம் நடைபெறும். ஒவ்வொரு கூட்டங்களிலும் பங்கு பெறுங்கள், ஜெபியுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வரக்கூடிய புதன்கிழமை ஏற்கனவே அறிவிப்பு கொடுத்தது போல வரக்கூடிய புதன்கிழமை நமக்கு பைபிள் ஸ்டடி நடைபெறாது. மதுரைக்கு செல்ல வேண்டிய காரணமாக இருக்கின்றபடியினால் பைபிள் ஸ்டடி நடைபெறாது. அதை தொடர்ந்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மதுரையில் அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய சபையில் நாம் 2வது ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கின்றபடியினால் ஆசீர்வாத கூடுகைக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். 2வது ஞாயிற்றுக்கிழமை மாலையில் மதுரையில் நடைபெற இருக்கின்ற என்ன குறைமா நல்ல குறை அதில் அவுட்புட் எவ்வளோ வருது செக் பண்ண. இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை நமக்கு மதுரையில் ஆசீர்வாத கூடுகை உண்டு. 3வது ஞாயிற்றுக்கிழமை வீட்டு ஜெப கூட்டமானது இந்த மாதத்தில் நம்முடைய வீட்டில் வைத்து நடைபெறும். 3வது ஞாயிற்றுக்கிழமை வீட்டு ஜெப கூட்டமானது நம்முடைய வீட்டில் வைத்து நடைபெறும். விசுவாச தேவனுடைய பிள்ளைகள் எங்கள் பங்கு பெறும்படி அன்போடு அழைக்கின்றோம். அதே போல இந்த மாதத்திற்கான ஆசீர்வாத அப்பம் பத்திரிகையானது பின்பதாக இருக்கின்றது. பெறாதவர்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாக உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றோம், டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி இருக்கக்கூடிய ஸ்தோத்திர பெருவிழாவை நாங்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றோம். ஜெபியுங்கள், பங்கு பெறுங்கள். ஒவ்வொருவருக்கும் இந்த அறிவிப்பை நீங்கள் கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு சித்தமானால் இதனுடைய நோட்டீஸ் ஆனது அடுத்த மாதம் 1வது வாரத்துக்குள்ளாக நம்முடைய கையில் கிடைக்கும். ஸ்தோத்திர பெருவிழா அதை நீங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் ஒவ்வொருவரோடு பேசும் பொழுது சபையில் ஸ்தோத்திர பெருவிழா இருக்கின்றது, நாகர்கோயிலேருந்து பாஸ்டர் வராங்க, ஜான்சன் ஜெய்சன் பாஸ்டர் வராங்க, நீங்கள் வாங்கன்னு சொல்லி ஒவ்வொருவருக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க, என்னதெல்லாமோ நம்ம பேசுகிறோம், இந்த கூட்டங்களை அறிவிப்போம், ஆராதனையை அறிவிப்போம், சபைக்கு வாங்க, கர்த்தரை ஆராதிங்க அப்படின்னு சொல்லி காரியங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த மாதத்தில் ஒரே ஒரு திருமண அறிக்கை இருக்கின்றது. திருமண நாள் ஆசரிக்கிறவர்கள் ஜூலை மாதத்திலும் 11ஆம் தேதி, இந்த மாதத்தில் 11ஆம் தேதி பிரதர் சசிகுமார், சிஸ்டர் விக்டோரியா அவருடைய திருமண நாள் வருகின்ற 11ஆம் தேதி 2வது வாரம். பிரதர் சசிகுமார், சிஸ்டர் விக்டோரியா இவருடைய திருமண நாள் இருக்கின்றது. இவர்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது ஜானட்டக் அவர்கள் முன்பதாக ஒரு பாடலை பாடின பின்பு தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கலாம். அல்லேலூயா. ஆனந்தமாய் இன்ப கானான் ஈடுவேன், தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். ஆனந்தமாய் இன்ப கானான் ஈடுவேன், தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். உள்ளம் புதிதாக்கினாரே, சேற்றி நின்றென்னை மாற்றி உள்ளம் புதிதாக்கினாரே. அல்லானையின் உள்ளம் உருக்கிட்டு கல்வாரியை கண்டு
நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அவரும் கண்களை மூடி. அன்பின் பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீ பெரிய காரியங்களை செய்கிற கர்த்தர், எங்களோடு இன்றைக்கு இடைபடுவீராக. பெரிய காரியங்களை செய்யப்பா. இப்படி வார்த்தை வெளிப்படட்டும். பேச போகிறது நாங்கள் எல்லாம். பரிசுத்த ஆவியானவரே, நீரே எங்கள் வாயிலிருந்து பேசுவீராக. பெரிய காரியங்கள் செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை உயர்த்தி உற்சாகத்தோடு சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எடுத்து வாசிக்கலாம் சங்கீதங்களின் புஸ்தகம். இந்த மாதத்தில் தேவன் நமக்கு தரக்கூடிய நல்ல ஒரு வார்த்தை 138ஆம் சங்கீதம். பரிசுத்த வேதாகமத்தில் 138ஆம் சங்கீதம், அதில் 7வது வசனத்தை வாசிங்க. நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும், நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக, என் சத்துருக்களின் கோபத்திற்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர், உமது கையை நீட்டுவீர். உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும், உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 138ஆம் சங்கீதம் 7வது வசனத்தில் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும் பொழுது இவனமாக சொல்லுகின்றார், நான் துன்பத்தில் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். இந்த வசனத்தை தெளிவாக வாசிக்கும் போது நீங்க ஒன்றை புரிந்து கொள்ளணும். அவர் விசுவாசத்தோடு சொல்லுகிறார். என்ன விசுவாசம் அப்படின்னா, நான் நடந்தால் துன்பத்தின் நடுவில் நான் இருக்கிறேன்னு அவர் சொல்லல. துன்பத்தின் நடுவில் நான் நடந்தால் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். விசுவாசத்தோடு அவர் சொல்லுகிறார். நம்முடைய விசுவாசம் என்னவென்று சொன்னால், நமக்கு ஒரு துன்பமான சூழ்நிலை வரும்பொழுது, இக்கட்டான சூழ்நிலை வரும்பொழுது, நம்மை அந்த இக்கட்டிலிருந்து உயிர்ப்பிப்பதற்கு ஒரு தெய்வம் உண்டு என்பதுதான் நம்முடைய விசுவாசம். இக்கட்டிலிருந்து நம்மை விடுவிப்பதற்கு ஒரு ராஜா உண்டு என்பதுதான் நம்முடைய விசுவாசம். அதன்படியால் தான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அக்கினியில போடும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை அவர் எங்களை தப்புவிக்காமல் போனாலும் அது அவிசுவாசம் அல்ல. எதற்காக சொன்னாங்க அப்படின்னா, இந்த அக்கினி மூலமாக தான் நாங்கள் ராஜ்யத்திற்கு வர வேண்டும் என்பது தேவ சித்தமே, ஆனால் அதற்கும் நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம் என்றார்கள். இந்த அக்கினி வழியாக தான் நாங்கள் ராஜ்யத்துக்குள்ள வரணும்னு உங்களுடைய சித்தம்னா அதற்கும் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கின்றோம். ஆனாலும் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவனை குறித்து எங்களுக்கு தெரியும், அவர் எங்களை விடுவிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கின்றார். இப்போ சங்கீதக்காரனாகிய தாவீது சமஸ்த இஸ்ரவேலருக்கும் ராஜா, தேவனுக்கு முன்பதாக இந்த 138ஆம் சங்கீதத்தை பாடும் பொழுது தாவீதுடைய வரலாறை நீங்கள் 2 சாமுவேல் புஸ்தகத்துல வாசித்து பார்ப்பீங்கன்னா, இந்த 138ஆம் சங்கீதத்தை அவர் எழுதும் பொழுது நல்ல ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சமாதானமான ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் அவர் ஒரு அறிக்கை செய்கிறார். என்ன அறிக்கைன்னா, நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். கடந்த ஒரு 3 நாளைக்கு முன்பதாக சாத்தான்குளத்திலிருந்து ஒரு நபர் ஃபோன் பண்ணாங்க. அவங்க யாருன்னு என்னன்னு எனக்கு தெரியாது. ஃபோன் பண்ணி, பாஸ்டர் எனக்காக ஒரு ஜெபம் பண்ணணும் அப்படின்னாங்க. சொல்லுங்க பிரதர், என்ன காரியத்துக்காக நான் ஜெபிக்கிறேன்னு சொன்னபோது, என் மண்டையே உடையிற மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஐயா என்ன பிரச்சனை உங்களுக்கு? என் மண்டையே உடையிற மாதிரி. அவருக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்றதுக்கும் அந்த டைம் இல்லை அவருக்கு. அவருக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தெரியுது, என் மண்டையே உடையிற மாதிரி எனக்கு என்ன இருக்கு, பிரச்சனை இருக்கு. சிலருக்கு அடிக்கடி தலைவலி வரும். சிலர் தலையை எப்போ தொட்டு பார்த்தாலும் சூடாவே இருக்கும். ஏன்னா உள்ள நிறைய ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம், உள்ள நிறைய யோசனை நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். அவ சொன்னார், என் மண்டையே உடையிற மாதிரி எனக்கு இருக்குது, எனக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னார். அதே தான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும் பொழுது, நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும், அவர் அந்த நேரத்தில் கூட நான் யோசித்து பார்த்தேன், மண்டையே உடையிற மாதிரி இருக்கிற நேரத்தில் கூட ஜெபத்தை நாடி வராரு பாருங்க. அப்போ அவருக்கு ஒன்று தெரிஞ்சுட்டு, துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் உயிர்ப்பிக்க ஒரு தேவன் உண்டு என்று. நம்முடைய துன்பத்தை மாற்றுவதற்கு, நம்மை உயிர்ப்பிப்பதற்கு ஒரு தெய்வம் உண்டு என்பதை அந்த மனுஷன் தெரிந்ததுனால தான் அவர் சொல்லுகிறார், என் மண்டையே உடையிற மாதிரி இருக்குது, அவ்வளவு பிரச்சனை இருக்கு, எனக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படிங்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு காலையில் ஃபோன் பண்ணார். இன்னைக்கு காலையில் 7 மணிக்கு ஃபோன் பண்ணார். இன்னைக்கு ஆராதனைக்கு வருவார்னு எதிர்பார்த்தேன், நான் வரல. ஃபோன் பண்ணி, ஆராதனை எத்தனை மணிக்கு நான் வரணும் அப்படின்னார். எத்தனை மணிக்குன்னு சொல்லுங்க, நான் வரணும் அப்படின்னார்.
எல்லாம் நீங்க புரிந்து கொள்ளுங்க. ஒரு மனிதனுடைய துன்பமான நாட்களிலே, அவனுடைய இக்கட்டான சூழ்நிலையில் அவனை உயிர்ப்பிப்பதற்கு ஒரு தெய்வம் உண்டு. அவன் எவ்வளவு பெரிய சோதனைக்குள்ள போனாலும், எவ்வளவு பெரிய, நல்லா புரிந்து கொள்ளுங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் திரும்பி பார்ப்பதற்கு மோசே என்கின்ற ஒரு மனுஷனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். மோசேக்கு இக்கட்டு வரும்போதெல்லாம் கர்த்தரை பார்க்கும்படி மோசேக்கு ஆண்டவர் கற்பித்து கொடுத்திருந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை மறுபடியுமாக தயவு செய்து வாசிங்க. 138ஆம் சங்கீதம் 7வது வசனம். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக, என் சத்துருக்களின் கோபத்திற்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது கையை நீட்டுவீர். உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை விடுவிப்பீர். இந்த துன்பம் என்கின்ற ஒரு வார்த்தை இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த துன்பம் என்கின்ற இந்த வார்த்தை இரண்டு விதமான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி நாம் ஜெபிக்க போகின்றோம். ஒன்று, மனிதன் ஆவி, ஆத்துமா, சரீரமாக இருக்கின்றார். நீங்க நல்லா புரிந்து கொண்டீங்கன்னா, தேவம் எப்படி இருக்கிறார்? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், மூன்று விதமாக இருக்கிறார். மனுஷன் எப்படி இருக்கிறார்? ஆவி, ஆத்துமா, சரீரம். தேவன் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று லேவியராகமத்திலும் பழைய ஏற்பாட்டிலே சொல்லும் பொழுது கர்த்தர் எப்படி சொன்னாங்க அப்படின்னா, அந்த ஆசாரிப்பு கூடாரம் எப்படி இருக்கணும்னா 3 பகுதிகளாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? 3 பகுதிகளாக இருக்கணும். என்ன பகுதிகள்? ஜனங்கள் இருக்கிற பகுதி பிரகாரம். நீங்க இன்றைக்கு இருக்கிற எல்லா சிஎஸ்ஐ சபைகளையும் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வடிவத்தில் தான் அவங்க கட்டியிருப்பாங்க. ஜனங்கள் இருக்கிற பகுதி பிரகாரம் கொயர் பாய்ஸ் எல்லாம் உட்கார்ந்துருப்பாங்க பாருங்க, அது பரிசுத்த ஸ்தலம். ஒரு ஆல்டர்னு ஒரு இடம் இருக்கு பாருங்க, அது மகா பரிசுத்த ஸ்தலம். அப்ப தேவன் உண்டாக்கின மனிதன், தேவனை ஆராதிக்கிற ஸ்தலம், இம்மூன்றும் மூன்றாகவே இருக்கு. 3 விதமா இருக்கு. ஆவி, ஆத்மா, சரீரம், பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். இதெல்லாம் 3 விதமா இருக்கு. இதுல மனிதர்களாகிய நாம் 3 விதமாக இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? ஆவி, ஆத்துமா, சரீரம். இதுல துன்பம்னு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. இந்த துன்பம் என்பது சில வேளை சரீரத்திலே வருகின்றது, சில வேளை ஆவியில் வருகின்றது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. அப்போ நான் என்ன அர்த்தம்? நீங்க எப்பெல்லாம் இந்த வசனத்தை சொல்லி அறிக்கை செய்றீங்களோ அப்போ உங்க சரீரம் பலவீனப்பட்டுன்னு அர்த்தம். இன்னொரு காரியத்தை நீங்க வாசிங்க. 138ஆம் சங்கீதத்துல அதில் 3வது வசனத்தை வாசிங்க. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். அப்போ இந்த சிச்சுவேஷன் என்னன்னா, என் ஆத்துமா சோர்ந்து போயிட்டுன்னு அர்த்தம். ஒன்னு சரீரம் சோர்ந்து போகிற அனுபவம். சரீரம் சோர்ந்து போயிட்டு நான் எப்படி இருக்கும்? ஆவி சொல்லும் வேதத்தை வாசி, ஆவி சொல்லும் ஜெபம் பண்ணு, கூட்டங்களுக்கு போ, நல்ல உற்சாகமா இரு, கர்த்தரோட ஐக்கியப்படு. ஆவி உங்களை உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஆனா சரீரம் சொல்லும், எங்க போட்டு நம்ம எலும்பி கூட்டத்துக்கு போயிட்டு, எங்க போட்டு நம்ம எலும்பி இந்த பைபிளை திறந்து நம்ம வாசித்துக்கிட்டு. அப்ப ஆவி உங்களை ஊக்கப்படுத்தும், சரீரம் உங்களை கீழ்ப்படுத்தும். சில நேரம் சரீரம் உற்சாகமா இருக்கும், ஆவி சொல்லும் எங்க போட்டு பைபிளை வாசித்துக்கிட்டு, எங்க போட்டு நம்ம கூட்டங்களுக்கு போய்கிட்டு. அப்போ மனிதனுக்கு 2 விதமான துன்பம் இருக்கின்றது, 2 விதமான துன்பத்தின் நாட்கள் இருக்கின்றது. ஒன்று அவன் சரீரத்தில் ஏற்படக்கூடிய துன்பம், இன்னொன்று அவன் ஆவியிலே ஏற்படக்கூடிய துன்பம். எந்த விதமான துன்பம் இருந்தாலும் நம்மை உயிர்ப்பிப்பதற்கு ஒரு தெய்வம் உண்டு. சோர்வு அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம் பாருங்க, வேடிக்கையாக நீங்க புரிந்து கொள்வதற்காக நான் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஒரு மனிதன் பிசாசோடு பேசி கொண்டிருந்தானா, பிசாசே, இது உண்மை அல்ல, நீங்கள் புரிந்து கொள்வதற்காக நான் சொல்லுகின்றேன். பிசாசே, நீ எப்படி மனுஷனை நீ உன் வலைக்குள்ள நீ சிக்க வைக்கிறாய்? பிசாசே, நீ எப்படி மனுஷனை உன் வலைக்குள்ள நீ சிக்க வைக்கிறான்னு கேட்கும்போது அவன் சொன்னானா, எனக்கு எல்லா மனுஷனுடைய மைனஸ் பாயிண்ட்டும் எனக்கு தெரியும், அவன் எங்க கையை வச்சா விழுவான்னு எனக்கு தெரியும், எல்லா மனுஷனுடைய மைனஸ் பாயிண்ட்டும் எனக்கு தெரியும். எனக்கு தெரிந்த ஒரு ஊழியர் இருக்கிறார். அந்த ஊழியர் தன் மகனை ரொம்ப நேசித்தார், தன் மகனை ரொம்ப அதிகமாக நேசித்தார். அவர் ரொம்ப வல்லமையான ஒரு ஊழியக்காரர்.
ஆனால் மாமிச பிரகாரமாக தம் மகனை ரொம்ப அவர் நேசித்தார். ஒரு நாள் ஒரு ஆக்சிடென்ட்ல தம் மகன் இறந்துட்டார். தம் மகன் இறந்த உடனே அதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல. அவர் விசுவாசி அல்ல, ஒரு ஊழியர், வேதத்தை போதிக்கிற ஒரு ஊழியர். தம் மகனை ரொம்ப அவர் நேசித்தார். ஆனா ஒரு காலத்துல அவர் மகன் இறந்து போனார். கடைசியில இந்த ஊழியருடைய முடிவு எப்படி இருந்தது அப்படின்னா, தம் மகனை புதைத்து அதுல ஒரு கல்லறை உன்னை கட்டி, இவர் எங்க ஊழியத்துக்கு போனாலும் அதற்காக பிரசங்கத்தை இவர் எப்படி ஆயத்தப்படுத்துவார்னா, மகன் கல்லறையில போய் சம்பளம் போட்டு உட்கார்ந்து அங்க உட்கார்ந்து ஆயத்தப்படுத்துவார். எங்க வெளியே போனாலும் மகன் கல்லறையை தொட்டுட்டு தான் அவர் போவார். இதுக்கு பேர் தான் அடிமைத்தனம். இதுக்கு பேர் தான் என்னது? அடிமைத்தனம். இவர் எங்க ஊழியத்துக்கு போனாலும் மகன் கல்லறையில உட்கார்ந்துட்டு தான் போவார். பிரசங்க ஆயத்தம் பண்ணணுமா, மகன் கல்லறையில உட்கார்ந்து தான் பிரசங்க ஆயத்தம் பண்ணுவார். வேதத்தை வாசிக்கணுமா, மகனோட கல்லறையில உட்கார்ந்து தான் வேதத்தை வாசிப்பார். இப்ப பிசாசு பாப்பான், இவர் வேதத்தை வாசிக்கிறதும் ஒண்ணுதான், வாசிக்காம இருக்கிறதும் ஒண்ணுதான், இவர் வாசிச்சுட்டு போட்டோம். நான் எப்போதுமே உங்களுக்கு சொல்லுவேன், சபையில 2 விதமான கூட்டத்தார் இருப்பாங்க. ஒரு கூட்டத்தார் சத்தியத்தை கேட்பாங்க, சத்தியத்தின்படி மாற வேண்டும், சத்தியத்தின்படி வாழ வேண்டும் என்று தன்னை ஆயத்தப்படுத்துவார்கள். எல்லா மனுஷனும் ஒரே நாள்ல திருந்து விட மாட்டான். ஆனால் சத்தியத்தை கேட்கிறவன் சத்தியத்தின்படி நடக்க வேண்டும் என்று ஆர்வம் கொள்ளுவான். அவனை பிசாசு பார்க்கும்போது பிசாசு நினைப்பான், இவன் சபைக்கு வந்தா சரி வராது, இவன் இந்த நபர் சபைக்கு வந்தா சரி வராது. இன்னொரு விசுவாச கூடதாரர் இருக்கிறாங்க, நீ என்னமோ பேசும், நீ என்னமோ பேசும், கையை தூக்கணுமா தூக்கிட்டா பார்த்துருவோமே, கையை தட்டணுமா தட்டிட்டா பார்த்துருவோம், பிரசங்கத்தை கேட்கணுமா கேட்டுட்டா பார்த்துருவோம். பிசாசு பார்ப்பான், இந்த அம்மா இந்த அண்ணன் இங்க இருக்கிறது ஒண்ணுதான், இவர் வீட்டில் இருக்கிறது ஒண்ணுதான், இது வந்துட்டு போட்டு. எந்த ஒரு தேவ பிள்ளை வசனத்தை கேட்டு வசனத்தின்படி வாழணும், வசனத்தின்படி தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அவன் தன்னை ஒப்பு கொடுக்கிறானோ, அவனுக்கு விரோதமாய் பிசாசானவன் சீறி பாயுவான். அவனை எப்படி வீழ்த்தலாம் என்று அவனை மிகுந்த அவனை கஷ்டமான துன்பமான பாதைகளை நடத்துவதற்கு அவன் தீவிரிக்கிறான். ஆனா எந்த ஒரு நபர் வேதத்தை பேசுங்க பேசுங்க, எனக்கு தெரியாத வேதமா, எனக்கு தெரியாத வசனமா, பேசுங்க பேசுங்கன்னு எந்த ஒரு விசுவாசி உள்ள உட்கார்ந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறானோ அவனை குறித்து பிசாசு சிந்திப்பான், இவங்க இங்க இருக்கிறது ஒண்ணுதான், வீட்டில் இருக்கிறது ஒண்ணுதான், வந்துட்டு போட்டு. சில பேரை பார்த்தா ரொம்ப வேடிக்கையா இருக்கும். போதகருடைய பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல பேசும்போது ஒரு பாஸ்டர் சொன்ன காரியம், சரியான நேரத்துக்கு வந்து முன்னாடி சம்பளம் போட்டு உட்கார்ந்துக்கிடுவாங்களாம். உட்கார்ந்துட்டு ஃபர்ஸ்ட் பாட்டு, சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே. இந்த அம்மா கீழே உட்காந்துட்டு, இந்த அம்மாவும் அண்ணனும் கீழே உட்காந்துட்டு, சந்தோஷம் பொங்கு 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 பொங்கு. அவர் எதுக்கு பாடுறாரு? சந்தோஷம் பொங்குதுன்னு பாடுறாரு. நம்மால கீழே உட்காந்துட்டு தூக்கம் பொங்கி 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 ஒரு வாய் அப்படி நின்னுக்கிடும். சந்தோஷம் தூக்கம். விசுவாசி சாத்தான் பாப்பா, இங்க இருக்கிறது ஒண்ணுதான், வீட்டில் இருக்கிறது ஒண்ணுதான். திடீர்னு ஒரு கஷ்டம், பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? எனக்கு கொஞ்சம் உடம்பு வலிக்கு, நான் கொஞ்சம் படுத்துக்கிடுறேன். நல்லா நீங்க புரிந்து கொள்ளணும். ஒரு மனுஷன் ஒரு பிசாசனத்துல கேட்டானா, எப்படிப்பா நீ மனுஷனை சோர்வுக்குள்ளாக்குகிறாய், நீ என்னதான் செய்கிறாய்ன்னு கேட்கும்போது பிசாசு சொன்னானா, எனக்கு எல்லாம் மனிதனுடைய அவன் எங்க கையை வச்சா கீழே விழுவான்னு எனக்கு தெரியும். அப்போ அவர் கேட்டாராம், யோபு என்கிற ஒரு மனுஷன் வேதாகமத்துல இருந்தானே, அந்த யோபுவை எங்க கை வச்சாலும் அவன் விழ மாட்டானே, இப்படிப்பட்ட யாராவது ஒரு விசுவாசி இருந்தா நீ என்ன பண்ணுவா? இவனுக்கு எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாலும் அவன் கிறிஸ்துவோட தான் இருப்பாங்கிற ஒரு விசுவாசியை நீ என்ன பண்ணுவான்னு கேட்கும்போது, அந்த பிசாசு வான்னு கூப்பிட்டு போனானா, வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போகும்போது ஒரு பெரிய ஒரு குடோன் இருந்ததா. அந்த குடோனை திறந்து பார்த்தா ஒவ்வொரு ஆயுதங்களா இருக்கு. ஒவ்வொரு ஆயுதத்திலும் ஒவ்வொரு பெயர் இருக்குது. கோபம் என்கிற ஆயுதம், பொறாமை என்கின்ற ஆயுதம், ஒவ்வொரு ஆயுதத்துக்கும் ஒவ்வொரு பெயர் இருந்துச்சா. ஒரே ஒரு ஆயுதம் மாத்திரம் புதுசா ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ள நல்ல லைட்டு போட்டு பிரகாசமா பார்த்த உடனே பளிச்சுன்னு தெரிகிறது போல ஒரு ஆயுதம் இருந்ததா. அந்த ஆயுதத்திற்கு பேர் தான் சோர்வு. அந்த ஆயுதத்திற்கு பேர் தான் சோர்வு. மனிதன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், எவ்வளவு பெரிய திடகாத்திரமான ஆளா இருந்தாலும், அவனுக்குள்ள ஒரு சோர்வுன்னு ஒண்ணு வந்துட்டுனா அவன் அதோட முடிஞ்சு.
நான் இவ்வளவு தூரம் ஜெபித்தும் எனக்கு பதில் கிடைக்கலையே அப்படி நம்ம சோர்ந்துட்டான்னா முடிஞ்சு. அதற்கு பிறகு எழும்பவே முடியாது, வேதத்தை வாசிக்க முடியாது, ஜெபம் செய்ய முடியாது, கர்த்தருக்காக சேனைகளோடு சேனையாக நிற்க முடியாது, கர்த்தரை ஆராதிக்க அவனுக்கு மனம் வராது. ஆனா எவ்வளவு பெரிய சோர்வு வந்தும், எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தும், எந்த ஒரு மனுஷன் கர்த்தருக்காக நிற்கிறானோ அந்த மனுஷனை ஆண்டவர் இந்த மாதத்திலே உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சோதனையை அனுபவிக்கிறவரும் அதை அனுமதிக்கிறவரும் கர்த்தர் தான். மனுஷனுக்கு சோர்விலிருந்து விடுதலை கொடுக்கிறவரும் கர்த்தர் தான். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னாங்க, உன் மகனை கொண்டு போய் பலி செலுத்த அப்படின்னாங்க. அந்த வசனம் ஆரம்பிக்கும் பொழுது மிக தெளிவாக இருக்கும். 22ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 22:1. தேவன் ஆபிரகாமை சோதித்தார். சோதிக்கிறதும் கர்த்தர் தான். 12வது வசனத்தை வாசிங்க. 12. பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாது, அவனுக்கு ஒன்றும் செய்யாது, நீ அவனை நல்லா நீங்க புரிந்து கொள்ளுங்க. உன் பிள்ளையாண்டான் மேல் நீ உன் கையை போடாது, அவனுக்கு ஒன்றும் செய்யாது, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் நீ எனக்காக அவனை ஒப்பு கொடுத்தபடியினால் நீ யாருக்கு பயப்படுகிறாய்? தேவனுக்கு பயப்படுகிறாய். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அநேக முறை நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன், ஆனாலும் திரும்பவும் சொல்லுகிறேன், உங்கள் விசுவாசம் நிலைத்திருக்கும்படி. போன வாரம் கூட நான் சொன்னேன் நினைக்கிறேன், தலையில இருந்து கீழே விழுகிற முடி கூட தேவ சித்தம் இல்லாம கீழே விழாது. தலையிலிருந்து ஒரு முடி, ஒரே ஒரு முடி கீழே விழுந்தா கூட தேவ சித்தம் இல்லாம கீழே விழாது. இப்ப நாம என்ன நினைக்கிறோம், நமக்கு வருகிற ஒரு பெரிய பிரச்சனையை பார்த்துட்டு, ஆண்டவரே உமக்கு தெரியாமல் எப்படி வந்திருக்கும், ஆண்டவர் ஏன் என்ன சோதிக்கிறார்? ஆண்டவர் சொல்றாங்க, நம்மை சோதிக்கிறதும் அவர் தான், நமக்கு நம்மை ஆறுதல் படுத்துகிறவரும் அவர் தான், நம்மை சோதிக்கிறவரும் அவர் தான், நம்மை ஆறுதல் படுத்துகிறவரும் அவர் தான். அதனாலதான் ஃபாதர் பெர்க்மான் சிவனமாய் பாடினார், காயப்படுத்தி கட்டுபோடும் கர்த்தரே, காயப்படுத்தி கட்டுபோடும் கர்த்தரே, என்னை அடித்தாலும் அணைக்கின்ற அன்பரே, என்னை அடித்தாலும் அணைக்கின்ற அன்பரே. ஒரு 3 வாரத்துக்கு முன்பதாக என்னுடைய காலில் உள்ள நகத்தை நான் வெட்டினேன். வெட்டும்போது நான் எப்பவுமே நகம் இருந்தால் எனக்கு பிடிக்காது. அந்த நகம் இருந்தாலே எனக்கு ஏதோ வாழ்க்கையில் இழந்தது போலவே இருக்கும். அதனால நகம் எப்போதுமே கரெக்டாக வச்சிருப்பேன். அதே போல் வேற யாராவது நகம் வச்சிருந்தா கூட எனக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காகவே இருக்கும். எனக்கும் நகம் வைக்கிறது பிடிக்காது. இந்த 2 பேர்ல யாராவது நகம் வச்சிருந்தாலும் எனக்கு பிடிக்காது. 2 பேருன்ட்டு இல்லை, யாரு விரல்ல சிலரை பார்த்தீங்கன்னா ஒத்த விரல்ல இப்படி வளர்ந்துட்டே போகும். நான் பேசுற மாதிரி பேசி உடச்சி விட்டுருவேன். எனக்கு நகம் வைக்கிறதும் பிடிக்காது. நகம் வைக்கிறவங்கள பார்த்தாலும் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், எப்படிதான் அந்த நகத்தை வச்சுட்டு இருக்காங்களோ அப்படின்னு இருக்கும். ஆனால் சில வேளையில ஏதாவது ஒன்று திறக்கும் போது, இந்த மைக் இருக்கு பாருங்க, அந்த மைக்கு மூடிய திறக்கூடாதுன்னா நகம் வேணும். அப்போ யோசிப்பேன், சரி நகம் இருந்தால் நல்லா இருக்குமே. ஆனால் நகத்தை பார்த்தா எனக்கு பிடிக்காது. நான் அந்த நகம் எப்போ வெட்டினாலும் ஒட்டில் போய் வெட்டுவேன். அப்படி பெருவிரலில் வெட்டும்போது ஒரே ஒரு நகத்துண்டு உள்ள உட்காந்துக்கிட்டு, இது உட்காந்து செலம் வச்சுட்டு, வலது கால் பெருவிரலில் செலம் வச்சு புண்ணாகி அது அப்படியே வீங்கிட்டு, வீங்கின உடனே அப்போ நாகர்கோவில் இருக்கிறோம். நாகர்கோவில் இருக்கும்போது வீங்கின உடனே எதிர்த்தாப்புல ஒரு ரிட்டையர்டு போலீஸ் அவர் பார்த்துட்டார். பார்த்த உடனே போய் டிடி போட்டு வாங்கன்னு டிடி போட்டு வாங்க, ஒரு ஊசியை போட்டு வாங்க அப்படின்னார். நான் யோசித்தேன், போன உடனே டிடி போடுறது பெருசு இல்லை, காலை கொடுத்தோன்னே காலை வெட்டிடுவான்னு நல்லா தெரியும். உள்ள பார்த்தாலே தெரியுது பலன்னு செலம் இருக்கு. நான் போகலை, சமாளிச்சிடலான்னு விட்டுட்டேன். ஊருக்கு வந்தா இன்னும் பெருசாயிட்டு, ஏன்னா செருப்பு போடும்போது அதில் தட்டி 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 அது இன்னும் பெருசாயிட்டு. எனக்கு தெரிஞ்சிட்டு இதுக்கு மேலே விட்டால் பிரச்சனை ஆயிரும், நேராக போயிடுவோன்னு போனேன். அங்கே புண்ணை க்ளீன் பண்ணாங்க. க்ளீன் பண்ணும்போது காலை கொடுத்துருக்கேன், மென்மையாக க்ளீன் பண்ணாங்க. அதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. வலிக்குதோ வலிக்குதோ வலிக்குதோ, என் காலை லைட்டாக நான் அசைச்சா கூட வலிக்குதோ வலிக்குதோ வலிக்குதோன்னு அழகாக பஞ்சை வச்சு க்ளீன் பண்ணிட்டே இருந்தாங்க. எப்போ அமுக்குனாங்கன்னு எனக்கு தெரியாது, ஒரு அமுக்கு பளிர்னு அமுக்கி விட்டுட்டாங்க. எனக்கு கத்தவும் முடியாது. டாக்டரம்மா ஒரு வாயில பேசிக்கிட்டே இருக்கிறாங்க,
அப்படியா, அங்கே போனீங்களா, இங்கே போனீங்களா, அவங்க பேசுறதுக்கு பதிலும் சொல்லணும். பதில் சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு அமுக்கு அமுக்கி விட்டுட்டாங்க. எனக்கு கத்துறதுக்கும் வைக்கும், அளவும் முடியாது, வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டாங்க. சலாமலாம் வெளியே வந்துட்டு. வெளியே வந்த உடனே எனக்கு என்ன செய்யனே தெரியல. அப்புறம் எல்லாம் கட்டி மறந்து வச்சு விட்டாங்க. அப்போ நான் தான் யோசித்தேன், சலம் உள்ள இருக்கிற வரைக்கும் ஆபத்து தான், இது வெளியே வந்தாதான் நமக்கு ஒரு விடுதலை. ஆனால் வெளியே வர்ற ப்ராசஸ் கொஞ்சம் கஷ்டமான ஒன்று. வெளியே வர்ற ப்ராசஸ் கொஞ்சம் கஷ்டமான ஒன்று. கர்த்தர் எனக்கு ஒரு துன்பத்தை அனுமதிக்கிறார் அப்படின்னா அதில் ஏதோ ஒரு நோக்கம் உண்டு. சும்மாலாம் அவர் என் வாழ்க்கையில் அவர் துன்பத்தை அனுமதிக்க மாட்டார். நீங்க யோபுவை குறித்து நாம் எவ்வளவோ தியானித்திருக்கிறோம். இந்த யோபு வாழ்க்கையில் துன்பம் வந்துச்சு. இந்த யோபுவுக்கு ஒரு சுபாவம் இருந்தது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், யோபுவுக்கு ஒரு பயம் ஒன்று உள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. என்ன பயம் அப்படின்னா, இவருக்கு அநேக பிள்ளைகள் உண்டு. இவர் தினந்தோறும் ஏதாவது ஒரு விசேஷம், வாரத்திற்கு 3 முறை, வாரத்திற்கு 4 முறை ஏதாவது ஒரு விசேஷம் ஆசரித்து கொண்டே இருப்பார். இவர் என்ன செய்வார் அப்படின்னா, யோபு 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அந்நாள் முழுவதும் நல்ல விருந்து பண்ணுவார், நல்ல சந்தோஷமா இருப்பார். நைட்டு வீட்டுக்கு வந்த உடனே முழங்கால் போட்டு, ஆண்டவரே யாராவது பாவம் பண்ணியிருந்தா மன்னிச்சிடுங்க ஆண்டவரே, எனக்கு எந்த தீங்கும் வந்துடக்கூடாது, தீங்கும் வந்துடக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பார். நான் சொல்றது ஜெபம் பண்ணுவது தவறல்ல. இவருக்கு ஒரு பயம் இருந்துச்சு, ஒருவேளை தீங்கு வந்துட்டுனா. அடிக்கடி சிலர் எப்பாவது ஒரு முறை ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணிட்டு, வீட்டு முன்னாடி எலுமிச்சப்பழம் கிடக்குது, இதை கையால் எடுத்து போடணுமா காலால் அடிச்சு விடணுமா அப்படின்னு கேட்பாங்க. எதுக்கு உங்களுக்கு சந்தேகம்? கையால் எடுத்தால் கையில் எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது, காலால் அடித்தா காலால் எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது. நாங்கள் ஒரு விஷயம் திருப்பூரில் இருக்கிற நம்முடைய சபைக்கு போயிருந்த போது முன்னாடி பார்த்தா ஒரு பெரிய மிளகா, அது எல்லாமோ கோர்த்து இப்படி வரிசையாக முன்னாடி கிடக்குது. முன்னாடி கடந்த உடனே எனக்கு யோசனை, இந்த ஏரியாவில் எப்படி யாரும் இருக்க மாட்டாங்களன்ட்டு. அப்போ இது என்ன செய்யறது அப்படின்னு சுற்றி பார்க்கும்போது அப்போதான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. அந்த சர்ச்சு பக்கத்தில் ஒரு பனியன் கம்பெனி, அந்த பனியன் கம்பெனி அந்த கதவு வாசல்ல அவங்க சிருஷ்டி கழிக்கிறது இது கழிக்கிறதுக்காக போட்டிருந்துருக்காங்க. அதை அவர் என்ன பண்ணியிருக்காரு, காலையிலேயே தூக்கத்தோட தூக்கமா புதுசு மாத்துறதுக்காக பழசு தூக்கி வீட்டு வாசல்ல எரிஞ்சிருக்கார். இதை பார்த்த உடனே ஒரு பகிர், இதை பார்த்த உடனே இப்ப நமக்கு எல்லாம் ஒரு பயம். அதான் யோபுக்குள்ள ஒரு பயம் இருந்துட்டே இருந்துச்சு. ஒருவேளை தீங்கு வந்துட்டுனா, ஒருவேளை பிசாசு என்னை எதிர்த்துட்டானா, ஒருவேளை எனக்கு எல்லாம் இல்லாம போயிட்டுனா. ஒரு நாள் யோசித்துக்கிட்டே இருந்தார், இன்னொரு நாள் எல்லாம் இல்லாமலே போயிடுச்சு. அதனாலதான் பைபிள் சொல்லுது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. அவங்களுக்கு பலமுறை சொல்லி இருப்பேன், ஒரு விஷயத்தை கண்டு, ஒரு துன்பத்தை கண்டு ஒரு மாசம் ஃபுல்லா உட்காந்து நான் செத்துருவேன் நீங்க என்ன செத்துருவீங்க. அல்லேலூயா. உட்காந்து செத்துருவேன்னா போக வேண்டியதான். இன்னைக்கு அதே நாவு எவ்வளவு பெரிய துன்பத்தை கண்ட போதும் இல்ல, கர்த்தர் என்னை உயிர்ப்பிப்பார், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் என்னை எப்படியும் நல்ல வகையில தான் நடத்துவார்னு சொல்லி நீங்க உங்க வாய்களை நீங்க கர்த்தருக்கு முன்பதாக பாசிட்டிவா பேசி பாருங்க. ஆண்டவர் உங்களை உயிர்ப்பிப்பார், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ உங்களுக்கு தெரியாது. உங்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். உங்கள் ஒவ்வொருவருக்காக, சபைக்காக, உங்கள் குடும்பத்திற்காக, உங்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். சில நேரம் படுத்திருக்கும் பொழுது, சில நேரம் ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய முகத்தை ஆண்டவர் காண்பித்து உங்களுக்காக ஜெபின்னு சொல்லும் பொழுது நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போம். நீங்க இஷ்டத்துக்கு அங்க போவீங்க, இங்க போவீங்க, ஆனா உங்களுக்காக திறப்பிலே நிற்கிறது நாங்கள் திறப்பிலே நின்று கொண்டு இருக்கின்றோம். இதற்காக நாங்கள் கடனாளிகளாக இருக்கின்றோம். உங்கள் துக்கத்திலே நாங்கள் துக்கம் கொண்டாடுவதற்கு நாங்கள் கடனாளிகளாக இருக்கின்றோம். அதனால்தான் பைபிள் சொல்லுது, ஒருவன் சந்தோஷமா இருக்கும் போது அவன் சங்கீதம் பாடக்கடவன், ஒருவன் துன்பத்தில் இருக்கும் பொழுது அவன் ஸ்தோத்திரம் பண்ண கடவன். அவன் என்ன பண்ணணுமா? அதே போல உங்க பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் துன்பத்துல இருக்கும் பொழுது நீங்க சிரிக்க கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. உங்க பக்கத்தில் இருக்கிற ஒருவர் சிரிக்கும் போது, ஒருவர் துன்பத்தில் இருக்கும்போது நீங்க என்ன பண்ணக்கூடாதா? லாசரு மரித்துட்டார். நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்றைக்கு படகு கடலிலே எத்தனையோ படகு போனது. ஆனால் இயேசு கிறிஸ்து இருந்த படகில் மாத்திரம்தான் புயல் எழும்புது, காத்தடிக்குது. அந்த ஊர்ல எத்தனையோ வீடு இருந்துச்சு. ஆனா இயேசு கிறிஸ்து எப்போது போகிற ஒரே ஒரு வீடு லாசருடைய வீடு. அந்த ஒரு வீட்டில தான் மரணமும் ஏற்பட்டது. லாசரு மரித்த உடனே ஜனங்கள் சொன்னார்கள், இயேசு அடிக்கடி ஒரு வீட்டுக்குள்ள வந்துட்டு போனாரு, அந்த வீட்டில் அவன் மரித்து போனான்.
அந்த வீட்டில் அவர் மரித்து போனார். அதை குறித்து வேதம் சொல்லுகிறது, நீர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தீர். இந்த லாசருவை கர்த்தர் எவ்வளவுக்கு அதிகமாய் அவர் சிநேகித்தார். இப்படி சிநேகிக்கப்பட்ட இந்த லாசரு மரித்து போனார். துன்பம் வந்தது. அப்ப ஆண்டவர் சொன்னாங்க, ஆண்டவர் அந்த இடத்துக்கு வராங்க. லாசரு மரித்த போது லாசருவை பார்க்கும்படி அந்த இடத்துக்கு வராங்க. அப்ப ஆண்டவருக்கு தெளிவா ஒண்ணு தெரியும், லாசருவை இப்ப உயிரோடு எழுப்ப போகிறோங்கிறது தெரியும். ஆனாலும் மரியாள் அழுத போது இயேசுவும் அங்கே கண்ணீர் விட்டாருன்னு பார்க்கிறோம். ஒருவன் துன்பத்தில் இருக்கும் பொழுது நீயும் அவனோட துன்பத்தில் பங்காளியாக இரு. நான் உங்களுக்கு வாக்களித்து சொல்லுகிறேன், நீங்க துன்பத்துல இருக்கும்போது உங்களுக்கு ஒரு நாள் வரும் பொழுது நீங்க நம்பலையோ நான் உங்களுக்காக திறப்புல நிற்போம். ஒவ்வொரு நாளும் சபை உங்களுக்காக திறப்புல நிற்கும். சபை உங்களுக்காக ஜெபிக்கும். ஒவ்வொருவருக்காக தினந்தோறும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். ஆனபடினாலே விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நீங்கள் சொல்லுங்கள், எத்தனை துன்பம் என் வாழ்க்கையில் வந்தாலும் உயிர்ப்பிக்கிற கர்த்தரின் வலது பக்கத்தில் எனக்கு நிழலாய் இருக்கிறார். எத்தனை இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தாலும், எவ்வளவு கஷ்டமான பாதைகள் வந்தாலும், சில நேரம் நேற்று இரவு ஒரு ஃபோன் பண்ணி எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல அப்படிங்கிறாங்க. எனக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியல. அவங்க காரியத்தை சொல்லி எனக்கு இப்போ என்ன பண்ணணும்னு தெரியல அப்படிங்கிறாங்க. நான் சொல்கிறேன், நான் ஜெபித்துட்டு நாளைக்கு உங்களுக்கு பதில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டேன். சில மனிதர்களுக்கு வரக்கூடிய துன்பம் அப்படிங்கிறது அவங்க கழுத்தை நெரித்துட்டு தப்பித்துட்டு பார்ப்போம் அப்படிங்கிற துன்பம் வருது. அவங்க 2 முறை எனக்கு ஃபோன் பண்ணாங்க, நான் எடுக்கலை, எனக்கு எடுக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. அப்போது நேற்று ஃபோன் பண்ணி சொன்னாங்க, அன்றைக்கு நீங்கள் இரவு ஜெபத்தில் பேசின செய்தி ரொம்ப எனக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருந்தது அப்படின்னாங்க. எனக்கு என்ன செய்தி? மீகா 1:3, கர்த்தர் நமக்காக கிரியை செய்யும்படி அவர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து இறங்கி வருகிறார். நீங்க வாசிங்க ஒரு விஷயம் கூட, மீகா 1:3 வாசிங்க. இதோ கர்த்தர் தமது ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார். அவர் இறங்கி பூமியின் உயர்ந்த இடங்களை மிதிப்பார். அல்லேலூயா. நமக்காக கிரியை செய்யும்படி, நமக்காக யுத்தம் செய்யும்படி தேவன் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து இறங்கி வருகிறார். ஒரு பரலோகத்தின் தேவன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் மனிதனுக்காக மனிதனுடைய ரூபம் எடுத்தது போல, மனிதனுடைய சாயல் எடுத்தது போல கர்த்தர் நமக்காக அவர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து இறங்கி வருகிறார். இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு அவர் சொன்னார், எனக்கு ரொம்ப அது பிரோஜனமாக இருந்தது, இருதயம் உடைந்து போய் இருந்தேன், அந்த வசனம் என்னை தேற்றினது அப்படின்னார். நேற்று ஃபோன் பண்ணி என்ன கேட்கும்போது நான் சொன்னேன், இன்னைக்கு ஜெபித்துட்டு நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனாலும் நல்லா புரிந்து கொள்ளுங்க, சில துன்பமான வேலை என்பது நம்ம ரொம்ப நெருக்கிறது போல வந்தாலும் வாயின் வார்த்தையை விசுவாசத்தோடு காத்துக்கொள்ளுங்கள். சங்கீதக்காரனாகிய தாவீது விசுவாசத்தில் சொல்லுகிறார், நான் துன்பத்தில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். அல்லேலூயா. எந்த இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் யார் கேட்டாலும் நீங்க சொல்லுங்க. நமக்கு ஒரு பழக்கம் உண்டு, தமிழர்களுக்குன்னு ஒரு பழக்கம் உண்டு. எப்படி இருக்கீங்க? எப்படி இருப்போம்? நம்ம வாழ்க்கை ஏதோ ஒரு கோணத்தில் போயிட்டு இருக்கோம், சொல்லுவோம் நல்லா இருக்கேன். எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இதே வார்த்தையை உங்கள் தனிப்பட்ட ஜீவியத்திலும் தேவனுக்கு முன்பதாக அறிக்கை செய்யுங்கள். நாங்கள் நல்லா இருக்கிறோம் ஆண்டவரே, நீர் நடத்துகிற பாதைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், நீர் நடத்துகிற பாதைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நான் துன்பத்தின் நடுவில் நடக்கிறது உண்மையாக இருக்கலாம், நான் இக்கட்டான சூழ்நிலை போகிறது உண்மையாக இருக்கலாம், ஆனால் எனக்காக கிரியை செய்கிறவர் உண்டு, நமக்காக ஜெபிக்கிறவர்கள் உண்டு, நமக்காக உபவாசிக்கிறவர்கள் உண்டு. சிலர் ஃபோன் பண்ணும்போது சொல்லுவாங்க, எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க பாஸ்டர், எப்போதுமே உங்களுடைய ஜெபத்தில் எங்களை நினைவு கூறுங்க அப்படிம்பாங்க. இப்போ நம்முடைய ஆசைலாம் என்னன்னா, நமக்காக ஜெபிப்பதற்கு ஒருவர் வேண்டும், நமக்காக ஜெபிப்பதற்கு ஒருவர் வேண்டும். அதனால தான் ஒவ்வொரு கூட்டங்களிலும் நம்முடைய ஊழியத்திற்காக நம்ம ஜெபிப்போம். ஏனென்றால் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம், எங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். ஒருவருக்கு ஒருவர் ஜெபத்தினாலே தாங்க வேண்டும். உங்களுக்கு நான் பணம் கொடுத்து உதவ முடியுமா? முடியாது. நீங்க எனக்கு பணம் கொடுத்து உதவ முடியுமா? முடியாது. ஆனால் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்திலே ஒரு நடக்க முடியாத ஒரு மனுஷன், தன் தாயின் வயிற்றிலிருந்து நடக்க முடியாத மனுஷன், அப்போஸ்தலனாகிய பேதுருவையும் யோவானையும் பார்த்து அவர் சொல்லுகிறார், பேதுருவும் யோவானையும் பார்த்து அவர் சொல்லுகிறார், எங்களுக்கு எதாகிலும் கிடைக்குமா என்று தட்டை நீட்டின பொழுது அங்கே பேதுரு சொன்னார், நீ எதிர்பார்க்கறது போல எங்களிடத்தில் இல்லை,
நான் உனக்கு பணம் கொடுத்து உதற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை, ஆனால் எங்களிடத்திலே ஒன்று உண்டு, எங்கள் நாவிலே ஒரு அதிகாரம் உண்டு. இயேசு என்னும் நாமத்தினாலே நீ எழுந்து நட, இயேசு என்னும் நாமத்தினாலே நீ எழுந்து நட. உங்களுக்கு தெரியுமா, பழைய ஏற்பாட்டிலே ஒரு மனிதன் தேவனோடு பேச வேண்டும் என்றால் அவனுக்கு ஆசாரியன் அவசியம், ஒரு பாஸ்டர் அவசியம். பாஸ்டர் மூலமாக தான் அவன் கர்த்தரோடு பேச முடியும், மோசே மூலமாக தான் ஜனங்கள் தேவனோடு பேச முடியும். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தரோடு கூட பேசலாம். காரணம், தேவன் புதிய ஏற்பாட்டில் அப்பாவாக மாறுகிறார். தேவன் புதிய ஏற்பாட்டிலே யோவான் 1:12 எடுத்து வாசித்து பாருங்க. ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிங்க. யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு என்னத்தை கொடுத்திருக்கிறார்? அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம நாவல என்ன இருக்கு? அதிகாரம் இருக்கு. துன்பமான இக்கட்டான சூழ்நிலை வரும்பொழுது அதிகாரத்தோடு சொல்லுங்கள், எங்கள் கர்த்தர் எங்களை உயிர்ப்பிப்பார், என் ராஜா எங்களை உயிர்ப்பிப்பார். இந்த இக்கட்டான சூழ்நிலையை நாங்கள் தாண்டி வந்து திரும்பி பார்ப்போம். அல்லேலூயா. இந்த மலையை தாண்ட முடியாத, இந்த மலையை தாண்ட முடியாத இந்த பாதையை கிறிஸ்துவுக்குள்ளாய் நாங்கள் தாண்டி வந்து திரும்பி பார்த்து சாட்சி சொல்லுவோம். எங்களை அழைத்து வந்த, எங்களை கடக்க பண்ணின, எங்களை உயிர்ப்பித்த கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா. யாவர் நாம் எழுந்து நிற்கலாம். எழுந்து நின்று நாம் கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமாகலாம். யாவரும் எழுந்து நிற்போம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. நான் எண்ணி முடி அதிசயம் செய்பவரே, எண்ணி முடியா அதிசயம் செய்பவரே, காயப்படுத்தி கட்டு போடும் கர்த்தரே, காயப்படுத்தி கட்டு போடும் கர்த்தரே, என்னை அடித்தாலும் அணைக்கின்ற அன்பரே, என்னை அடித்தாலும். நல்ல கரங்களை தட்டி உற்சாகத்தோடு உமக்கே ஆராதனை. உயிருள்ள நாளெல்லாம் எங்கள் இயேசுவுக்கே ஆராதனை. உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே. விசுவாசத்தோடு கரங்களை தட்டி உயிர் உள்ள நாளெல்லாம் எங்கள் இயேசுவுக்கே ஆராதனை. உயிர் உள்ள நாளெல்லாம் எங்கள் இயேசுவுக்கே ஆராதனை. உயிர் உள்ள நாளெல்லாம் நான் எண்ணி முடியா அதிசயம் செய்பவரே, நாங்கள் எண்ணி முடியா அதிசயம் செய்பவரே, காயப்படுத்தி கட்டு போடும் கர்த்தரே, காயப்படுத்தி கட்டு போடும் கர்த்தர். நல்ல கரங்களை தட்டு உள்ளத்தின் ஆழத்தில் அப்பாவை பார்த்து சொல்லுங்க, எங்களை அரவணைக்கிற கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், எங்களை அரவணைக்கிற கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராதனை. உயிர் உள்ள ஓரா பாபா பல்ல சதுட பவுலியல பக்கத்துனாயா. ஆராதனை. உயிர் உள்ள நாளெல்லாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கர்த்தருடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பித்திருக்கிறது.
கர்த்தருடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பித்திருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நம்மை அனலாய் மாற்றி இருக்கின்றது. ஆவியானவர் கடைசியில் நம்மோடு கூட பேசினார். நம்முடைய நாவிற்கு அவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நம்முடைய நாவிற்கு கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். நமக்கு எதிராய் நம்முடைய சரீரத்தை சோர்வுபடுத்துகிற ஆவிக்கு விரோதமாய், நம்முடைய பலவீனத்தை, நம்முடைய ஆத்துமாவை சோர்வுக்குள்ளாக்குகிற ஆவிக்கு விரோதமாய் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தும் பொழுது, அதிகாரமுள்ள நாவை பயன்படுத்தும் போது, கர்த்தர் சொன்னாங்களே, அவன் ஒரு வழியாய் வருவான், 7 வழியாய் அவன் ஓடி போவான். வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறதே, அவன் வருவதற்கு ஒரு வழி என்றால் அவன் ஓடி போவதற்கு ஆண்டவர் 7 வழிகளை திறந்து வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு இந்த ஜெபத்திலே நான் அறிக்கை செய்கிறது போல, சபையிலே நாங்கள் அறிக்கை செய்கிறது போல, ஆண்டவர் எங்களை உயிர்ப்பித்திருக்கிறீர், ஆண்டவர் எங்களை உயிர்ப்பித்திருக்கிறீர். சத்துருக்கள் ஓடினார்கள், சத்துருக்கள் சிதறண்டு போனார்கள். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் பேசின சத்தியங்களுக்காக ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆவியானவரே, தொடர்ந்துள்ள பந்தியை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆமென். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் நீங்கள் தயவு செய்து முன்பதாக வரும்படி அன்போடு அழைக்கின்றோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினுடைய நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் நீங்கள் தயவு செய்து முன்பதாக வரும்படி அன்போடு அழைக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உமக்கே ஆராதனை, உயிர் உள்ள நாளெல்லாம் எங்கள் இயேசுவுக்கே ஆராதனை, உயிர் உள்ள நாளெல்லாம். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நான் சொல்லக்கூடிய காரியங்களை என்னோடு கூட இணைந்து சொல்லுங்கள். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த விசேஷ நாளில் உம்முடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தை நாங்கள் பானம் பண்ணவும், உம்முடைய சரீரத்தை நாங்கள் புசிக்கவும் எங்கள் தகுதியை நம்பி அல்ல, எங்களுடைய எந்த விதமான நீதியை நம்பி அல்ல, உம்முடைய கிருபையை சார்ந்து நாங்கள் சுத்திகரிக்கப்பட்டோம் என்கின்ற நம்பிக்கையில் நித்திய ஜீவனை குறித்ததான விசுவாசத்தில் நாங்கள் நம்பி உம்மை விசுவாசித்து உம்முடைய பந்தியிலே நாங்கள் ஐக்கியப்படுகின்றோம். கர்த்தர் நீர் எங்களை தகுதிப்படுத்துவீராக. கர்த்தர் நீர் எங்களோடு உம்முடைய உடன்படிக்கை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் பின்பதாக போய் கால்களை கழுவி விட்டு நீங்கள் முன்பதாக வரலாம்.
நாம் கண்களை மூடி ஜெப நிலையிலே நாம் காணப்படுவோம். இப்பொழுது உங்களுடைய மத்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வெளியேறப்பட்ட சரீரமாகிய அப்பத்தை கொண்டு வரும் பொழுது நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள். நான் சொல்லும் பொழுது நீங்கள் புசிக்கலாம். நீங்கள் புசிக்கலாம். இப்பொழுது உங்கள் மத்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தை கொண்டு வரும் பொழுது நீங்கள் அதனை வாங்கி பானம் பண்ணுங்கள்.
அதை ஜெப நிலையோடு நாம் எழுந்து நிற்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பாத்திரத்தில் நாங்கள் சுத்திகரிக்கப்பட்டவர்களாக உம்முடைய மாம்சத்தை நாங்கள் புசிக்கவும் உம்முடைய இரத்தத்தை நாங்கள் பானம் பண்ணவும் ஆண்டவர் நமக்கு செய்த கிருபைகளுக்காக நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். யாவர் நாம் எழுந்து நிற்போம். நீங்கள் அவங்களுடைய இடங்களில் போய் இருந்து கொள்ளுங்க. அவர் எழுந்து நின்று நாம் ஜெபித்த ஆராதனையை நாம் நிறைவு செய்யலாம். சீனாய் மலையின் மேலே அக்னி நான் காண்கின்றே, இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் எல்லாரும் எழுந்து நின்று கரங்களை தட்டி உற்சாகத்தோடு, சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கின்றே, இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. கரங்களை தட்டு. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ பலியாக பாய்ந்திடுமே. சீனாய் மலையின் மேலே நான் காண்கின்றேன், இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கின்றேன், இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. நல்ல கரங்களை தட்டி இந்த நேரத்திலே தெய்வீக அபிஷேகம், தெய்வீக சுகம், தெய்வீக தொடுதல், கர்த்தருடைய கரம் நம்மை தொடட்டும், கர்த்தருடைய கரம் நம்மை தொடட்டும், கர்த்தருடைய கரம் நம்மை தொடட்டும், விடுதலையாக்கட்டும், 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 விடுதலையாக்கட்டும். கர்த்தருடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கட்டும், கர்த்தருடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கட்டும். அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர் ஜீவநதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரு காற்றாக வீசிடுமே, நதியாக. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி, நல்ல கரங்களை தட்டி, கர்த்தர் நீர் எங்களை ஏற்றுக்கொண்டபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய கரம் எங்கள் மேல் அமர்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதும் மாறாது. கர்த்தர் இந்த மாதத்திலே நாம் விசுவாசமாய் அறிக்கை செய்யும்படி அவர் விரும்புகிறார். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் என் தகப்பன் என்னை உயிர்ப்பிப்பார், நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் என் தகப்பன் என்னை உயிர்ப்பிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? என்னை விடுவிக்கும்படி, என் இருதயத்தை சமாதானப்படுத்தும்படி, என் குடும்பத்தை ரட்சிக்கும்படி சேனைகளின் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். என் வலது பக்கத்தில் எனக்கு நிழலாய் இருக்கிறார். என் கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசின சத்தியத்தின்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். விசேஷமாக தேவன் இந்த மாதம் முழுவதும் நம்மை நடத்த வேண்டும், முழுவதும் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். ஒரு குறையில்லாமல் கர்த்தர் நம்மை உயிர்ப்பித்து நடத்துகிறபடினால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய கைகளின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நம்முடைய வருமானங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அது கர்த்தர் நாமத்திற்கு மகிமையாக இருக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கின்றோம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும், எந்த துன்பமான பாதையில் நாங்கள் நடந்தாலும் கர்த்தர் நீர் எங்களை உயிர்ப்பிப்பீர், எங்களை தூக்கி நிறுத்துவீர். நாங்கள் அவமானம் அடையாதபடிக்கு கர்த்தர் நீர் தாங்கிக் கொள்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம்.
எங்கள் ஜீவன் உம்முடைய கரத்தில் இருக்கிறது, எங்கள் வழிகள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. கர்த்தர் முற்றிலுமாக பொறுப்படுங்க. அழைத்து வந்த தேவ பிள்ளைகளுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை தூரங்களிலிருந்து கேட்கிறவர்களுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினாலே நாங்கள் மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கின்றோம். தேவ ஆசீர்வாதம் தேவனுடைய சமூகம் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். தொடர்ந்து ஐக்கியப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் எப்பொழுதும் நம்மோடு கூட இருப்பதாக. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். யாவரும்